ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 11 மார்ச் 2026. ஸோ மார்க்கெட் வந்து நேற்று க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 24,405. இது வந்து நிஃப்டியோட ஃபியூச்சர், நிஃப்டியோட ஸ்பாட்டு கிடையாது, நிஃப்டியோட ஃபியூச்சர் சார்ட். இது வந்து 24,406 தான் மார்க்கெட்டோட க்ளோசிங் இருந்துச்சு. ஸோ இதுலேருந்து இந்த இடம் தான் வந்து மார்க்கெட் நேற்று அதிகமாக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய இடம் 24,306. சரிங்களா? ஸோ மார்க்கெட் வந்து பிஓசியை கீழே வச்சுட்டு அதோட க்ளோசிங்கை மார்க்கெட் வந்து வேல்யூ ஏரியாவுக்கு உள்ளார மார்க்கெட் க்ளோசிங்கை வைக்கணும். பட் க்ளோசிங்கை வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா மேலே கொண்டு போயிட்டு எமோஷ்னலாக மேலே வச்சுருக்கு. ஓகேங்களா? பட் ப்ராப்பர் என்ட்ரி தான். நேற்று ஒரு ப்ராப்பர் என்ட்ரி வச்சுட்டு தான் மார்க்கெட்டோட க்ளோசிங் இருந்திருக்கு. பட் வந்து ப்ரைஸும் ப்ளஸ் அதோட டயத்தையும் ரெண்டுத்தையும் சேர்ந்து மார்க்கெட் வந்து ஒரே இடத்துல வைக்கும்போது அதோட மூவ்ஸ் வந்து நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இல்லைனாக்கா அது வந்து நம்ம எமோஷ்னல் பையிங்காக எடுத்துக்குவோம். 24,305 தான் வந்து மார்க்கெட்டோட பிஓசி நேற்றையோட அதிகப்படியான டைம் வந்து இருந்த இடம். ஸோ நம்ம வந்து டைம் பேஸ்டு ட்ரெண்டிங் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? டைமை பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங்காக இருக்குமா இல்லை மார்க்கெட் வந்து சைட்வேஸில் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து 24,406லேருந்து 24,305 வரத்துக்கு உண்டான கிஃப்ட் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட் டவுன் சைடில் தான் காட்டுது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துக்கு கீழே 24,305க்கு கீழே வந்து ஒரு 3 30 மினிட்ஸ் கேண்டலோட க்ளோசிங் கீழே இருந்துச்சு அப்படின்னாக்கா டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு வந்துடும். கீழே டவுன் சைடுக்கு இந்த லெவலுக்கு இங்கே வரும், இது வரும். இதான் வந்து 24,159 தான் வந்து பர்ஃபெக்டான டார்கெட். கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட் கிட்ட மார்க்கெட் வந்து டவுன் சைடு மூவ்மெண்ட் இருக்குது. சரி, இப்போ வந்து இதே மாதிரி இந்த 24,305க்கு கீழே வந்து 30 மினிட்ஸ் கேண்டில் இவ்வளவு க்ளோஸ் இருந்துச்சுனாக்கா டார்கெட் இவ்வளவு வரும். அப்போ ஸ்டாப் லாஸை எதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா இங்கே பாருங்கள், இந்த இருக்குது பார்த்தீங்களா, ப்ரீவியஸோட ஸ்விங் ஹை. இதுதான் வந்து ப்ரீவியஸோட ஸ்விங் ஹை இன்னும் மேலே இருக்குது. அவ்வளோ தூரம் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ண வேண்டாம், கம்மியான ஸ்டாப் லாஸ் 24,341க்கு மேலே ஒரு 30 மினிட்ஸ் கேண்டலோட க்ளோஸ் வந்து மேலே இருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் கனெக்ட் ஆகும். ப்ளஸ் மேலே இருந்தாலுமே திருப்பியும் 24,305க்கு வந்து மார்க்கெட் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு தான் மேலே போகும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் காஸ்ட் டு காஸ்ட் 24,305 வந்து என்ட்ரி பாயிண்ட்டாக வச்சுக்கிட்டு அந்த இடத்துலையே நீங்கள் வந்து எக்ஸிட்டும் பண்ணிக்கலாம். காஸ்ட் டு காஸ்ட்லேயே நீங்கள் வந்து எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். மார்க்கெட் இன்றைக்கி கேப் டவுனில் தான் விழும். கேப் டவுனில் விழுந்தாலும் அதோட அக்செப்டன்ஸ் 24,305, அதாவது இந்த இடத்துக்கு கீழே 30 மினிட்ஸ் கேண்டலோட க்ளோசிங் இருந்துச்சு அப்படின்னா டார்கெட் 24,159 தான். ரீடெஸ்ட்டு கரெக்டாக 24,305 வந்தால் எடுங்க, இல்லைனாக்கா விட்டுருங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.